மும்முனை போட்டின்னு அண்ணன் கேள்வி ஆரம்பிச்சிங்க. அதனால தான் நான் 4வது முனை போட்டி இருக்கு. ஏன் சீமான் அண்ணனையும் நீங்க மறக்கறீங்கக்கா தான் அந்த பாயிண்ட் நான் வச்சேன். எல்லோருமே தலைவர்கள், எல்லாருக்கிட்டையும் கட்சி இருக்கு, எல்லாருமே வாக்கு வாங்கி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தல் ஒரு கட்சி 8% வாக்கு வாங்கியிருக்குன்னா அதை நம்ம அப்படியே தட்டி தூசி மாதிரி தள்ளுற கட்சி கிடையாது. அவர்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு, மக்கள் மனசுல எண்ணோட்டம் இருக்கு. அதனால் 4 முனை போட்டி இன்னைக்கு இருக்கு. வருகின்ற காலத்தில் அது 2 முனை போட்டியாக மாறும் என்று நம்புகின்றோம். அடுத்த 60 நாட்கள்ல அது டிஎம்கே லெட் யூபிஏவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்டிஏ என்று நான் நம்புகின்றேன். இல்ல அது முருகன்ஜி அவர்களை பொறுத்தவரை எல்லாத்தையுமே கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க இன்னைக்கு ஐஎன்பி மினிஸ்டராகவும் கூட இருக்கிறாங்க. இது மினிஸ்டரோட இல்லத்தில் நடக்கக்கூடிய விழா. திரு சிவகார்த்திகேயன் அவர்கள், திரு ஜிவி பிரகாஷ் அவர்கள், திரு ஜெயம் ரவி அவர்கள், அண்ணன் சரத்குமார் அவர்கள், திரு குஷ்பு அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்திருந்தாங்க. அதனால இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பாக்குறேன். சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தியில் நடிக்கிறாங்க. அதே சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன்ல நடிச்சிருக்காரு, ஒரு தேசிய படம். அதனால அப்படி நடிச்சாரு, இப்படி நடிச்சாரு, இவங்களுக்கு எதிரி அவங்களுக்கு. அவரோட சினிமா நடிகருங்கண்ணா. கதை வருது, ஸ்கிரிப்ட் வருது, பிடிச்சதை அவர் நடிக்கிறார். அதுக்காக எல்லாத்தையும் கொண்டு ஒரு சித்தாந்த குத்துக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த படம் நடிக்கிறதுக்காக இந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர் நான் சொல்ல விரும்பல. அதனால சிவகார்த்திகேயன் அவர்களும் வந்தது எனக்கு சந்தோஷம் தான்.